Fresh magic. ஒரு குளத்துல ரெண்டு மீன்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஒரு மீனோட பேரு பாசிட்டிவ், இன்னொரு மீனோட பேரு நெகட்டிவ். பாசிட்டிவ் மீன் எந்த விஷயமா இருந்தாலும் அதோட நல்ல பக்கத்தை மட்டுமே பார்க்கும். நெகட்டிவ் மீனோ நல்லவங்க கிட்ட கூட ஏதாவது கெட்ட விஷயம் இருக்குதான்னு தேடும். நீ எல்லாரையும் நம்பிட்டே இரு. ஒரு நாள் உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க பாரு. எல்லார்கிட்டயும் ஏதாவது நல்ல குணம் இருக்கும், அது என்னை காப்பாத்தும். நாள்கள் நகர ஆரம்பிச்சது. மழைக்காலமும் வந்துச்சு. சோன்னு மழை பெஞ்சதால குளத்துல தண்ணி நிறைஞ்சு ஓடுச்சு. பாசிட்டிவ் மீனும் நெகட்டிவ் மீனும் தண்ணிக்கு மேல துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் விளையாடினதால ரெண்டு மீனும் சோர்ந்து போய் ஒரு தாமரை பூவுக்குள்ள படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ எங்கேயோ இருந்து மெல்லிசா ஒரு அழுகை சத்தம் கேட்டுச்சு. உடனே ரெண்டு மீனும் யார் அழறதுன்னு தேட ஆரம்பிச்சுதுங்க. அப்போ குளக்கரைக்கு பக்கத்துல தேள் நின்னுக்கிட்டு அழறத பார்த்துச்சுங்க ரெண்டு மீன்களும். பாவம், அந்த தேளுக்கு என்ன பிரச்சனையோ, வா பக்கத்துல போய் விசாரிப்போம். நீ எல்லாரையும் நம்பிட்டே இரு. ஒரு நாள் உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க பாரு. அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள ஓடிப்போய் ஒளிஞ்சுக்கிச்சு. பாசிட்டிவ் மீன் அழுதுகிட்டு இருந்த தேள்கிட்ட போச்சு. நண்பா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? நான் ஏதாவது உதவி செய்யணுமா? மீன் தோழியே, என்னோட குடும்பத்தினர் எல்லாம் குளத்துக்கு அக்கறையில இருக்காங்க. மழை பேஞ்சு வெள்ளம் வந்ததுல நான் மட்டும் தண்ணியில அடிச்சிட்டு வந்து இக்கரைக்கு வந்துட்டேன். என்னை யாராவது அக்கறைக்கு கொண்டு போய்விட்டா பெரிய உதவியா இருக்கும். உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா? தாராளமா செய்யறேன் நண்பா, நீ வந்து என் முதுகு மேல ஏறிக்கோ. பாசிட்டிவ் மீனும் தேளும் பேசிக்கிட்டு இருந்ததை தண்ணிக்குள்ள மறைஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்த நெகட்டிவ் மீன், பாசிட்டிவ் வேணாம், அவன் உன் முதுகுல தன் குடுக்கால கொட்டிடுவான். மை டியர் ஃப்ரெண்ட், எனக்கு ஆபத்து ஏற்படுத்துவரங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கத்தான் குடுக்க யூஸ் பண்ணுவேன். உதவி பண்றவங்கள நான் கொட்ட மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. என் முதுகு மேல ஏறிக்கோ நண்பா. தேள் உடனே பாசிட்டிவோட முதுகுல ஏறிக்கிச்சு. தேள் தண்ணியில மூழ்கிடாம பத்திரமா அக்கறையில கொண்டு போய் சேர்த்துச்சு பாசிட்டிவ் மீன். தொலைஞ்சு போன தேள மறுபடியும் பார்த்த தேள் குடும்பம் அதுக்கு காரணமான பாசிட்டிவ் மீனை கையெடுத்து கும்பிட்டுச்சுங்க. சில நாள்ஜ போச்சு. குளக்கரைக்கு மேல பறந்துட்டு இருந்த பருந்தோட கண்ணுல தாமரை பூவுல படுத்துக்கிட்டு இருந்த நெகட்டிவ் மீன் பட்டுடுச்சு. உடனே ஜிவ்வுன்னு கீழே வந்து நெகட்டிவ தூக்கிட்டு பறந்துடுச்சு. நெகட்டிவ் மீன் கண்ணீர் விட்டு கதறுச்சு. அதையெல்லாம் அந்த பருந்து கண்டுக்கவே இல்ல. ஒரு தென்னை மரத்துல உட்கார்ந்துகிட்டு நெகட்டிவ் மீனை சாப்பிடறதுக்காக தென்னை ஓலை மேல வெச்சுது. அந்த நேரம் அந்த தென்னை மரத்துல பாசிட்டிவ் மீனால காப்பாத்தப்பட்ட தேளும் இருந்துச்சு. ஆபத்த நொடியில புரிஞ்சுகிட்ட தேள் பருந்துக்கு எதிர போய் நின்னு, என் தோழியோட ஃப்ரெண்ட் இந்த மீன், இதை நீ சாப்பிடணும்னு நினைச்சா நான் உன்னை என் குடுக்கால கொட்டிடுவேன். சரி சரி, இந்த மீனை நான் ஒன்னும் செய்யல, என்னை எதுவும் செஞ்சுடாதே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. உடனே தேள் நெகட்டிவ் மீனை மரத்திலிருந்து விடுவிடுன்னு கீழே கொண்டு வந்து குளத்துக்குள்ள விட்டுடுச்சு. நெகட்டிவ் மீன் தேளுக்கு நன்றி சொல்லுச்சு. அன்னியிலிருந்து நெகட்டிவ் மீனும் பாசிட்டிவ் மீன் போலவே எல்லாரையும் நல்லவங்களா நினைக்க ஆரம்பிச்சது.